அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் வல்லினம் மிகும் மிகா இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடங்கள், அது என்ன வழிமிகு இடங்கள் வழிமிகா இடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இதில் வல்லினா நம்ம வல்லினத்தை சொல்கிறோம். சரிங்களா, வல்லினத்தை சொல்கிறோம். பொதுவாக வல்லினம் இடையினம் மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். சரிங்களா, எழுத்துக்கள் படிக்கும்போது வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு படித்தோம். அதில் இந்த வல்லினம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கள் கஷ தவ, சரிங்களா, இக்கு இச்சு இத்து இப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றுக்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுக்கள் ஒரு சில இடங்களில், சரிங்களா, ஒரு சில இடங்களில் மிகுந்தும் ஒரு சில இடங்களில் மிகாமலும் வரும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வல்லினம் மிகு மிகா இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தொடர் இருக்குது, அதாவது ஒரு சொற்றொடர் இருக்குது, ரைட்டுங்களா, நிலைமொழி வருமொழி. சரிங்களா, நிலைமொழியோட சொற்களுக்கு பின்னாலேயும் வருமொழி சொற்களுக்கு புணரும்போது, சரிங்களா, புணரும்போது அந்த நிலைமொழி சொற்களோட இறுதியில் இருக்கக்கூடிய அந்த கசத்தபா அப்படிங்கிற ஒரு வல்லிட்டு, அதை இக்கு இச்சு இத்து இப்புங்கிற ஒரு வல்லிட்டுகள் ஒரு சில இடங்களில் மிகுந்து வரும், ஒரு சில இடங்களில் மிகா வரும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வழிமிகு இடங்கள், இல்லைன்னா வழிமிகா இடங்கள், அதாவது வல்லினம் மிகு இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த ஒற்றெழுத்து வரும், அந்த வல்லொற்று எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வல்லினம் மிகு இடங்களில். ஸோ ஃபஸ்ட்டு வல்லினம் மிகு இடங்களில் நிலைமொழி, அதாவது நிலைமொழி உயிர் ஈற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். நிலைமொழி உயிர் ஈற்று, சரிங்களா, உயிர் ஈற்று, இங்கே பாருங்கள், கரி இரு கூட்டல் ஈ, உயிர் ஈற்று, சரிங்களா, பலா இல் கூட்டல் ஆ, சரிங்களா, பலா வழி இல் கூட்டல் இ. அப்போ இந்த மாதிரி, சரிங்களா, நிலைமொழியோட உயிர் ஈற்று சொல், சரிங்களா, இந்த அதாவது கடைசியில் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த சொற்களில் பார்த்திங்கன்னா அந்த கச தபா அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு அப்படிங்கிறது மிகும். சரிங்களா, கவனமாக பாருங்கள், ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லோட நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து, சரிங்களா, உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா, உயிரிட்டு சொல் வந்ததுன்னா அங்கே இக்கு இச்சு இத்து இப்போ மிகும். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ரூலு. எடுத்துக்காட்டு கறி குழம்பு அதை இரு குட்டலியே பிரிச்சிங்கன்னா அந்த உயிரெழுத்து வருது. அப்போ கறி குழம்பு இக்கு வரும், பலாச்சொலை அப்போ இச்சு வரும், வழித்தடம் இத்து வரும், பாட்டு போட்டி இப்பு வரும். சரிங்களா, இது ஃபஸ்ட் ரூலு. ரெண்டாவது ரூலை பொறுத்த மட்டும் சுட்டெழுத்து பொதுவாக நம்ம படித்தோம். சுட்டெழுத்து 3 இருக்கும். ஆ இ ஊன்னு 3 எழுத்துக்கும், ஊங்கிற எழுத்து பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இந்த ஆ இ ஊங்கிற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடியும் ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். கவனமாக பாருங்கள், சுட்டெழுத்துக்கு பின்பும் ஏங்கிற வினா எழுத்துக்கு பின்பும், சரிங்களா, வல்லினம் மிகும். சரிங்களா, வல்லினம் மிகும், அதாவது வலி மிகும். அப்போ ஆ கூட்டல் கடைனா அக்கடை, ஈ கூட்டல் சட்டைனா இச்சட்டை, ஊ கூட்டல் பக்கம்னா உப்பக்கம். இது செயல் வழக்கு. சரிங்களா, பொதுவாக இது பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம், சுற்றெழுத்துக்கள் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இது செயல் வழக்கில் வராது. சரிங்களா, ஏ கூட்டல் பாடம் எப்பாடம். இது ரெண்டாவது ரூல். சரிங்களா, மூணாவது ரூல் என்ன அப்படின்னா அந்த இந்த எந்த, அதாவது அந்த இந்த எந்த அப்படி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதாவது அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். அந்த கோயில், இந்த சட்டி, எந்த தோட்டம், சரிங்களா, இதெல்லாம் வல்லினம் மிகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அப்படி கூட்டல் கூறினான், அப்படி கூறினான், இப்படி கூட்டல் தாவினான், இப்படி தாவினான், எப்படி கூட்டல் சொன்னான், எப்படி சொன்னான். அப்போ அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வல்லினம் மிகும். ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கு இல்லையா, அந்த விரியின் பின் வல்லினம் கண்டிப்பாக மிகும். ஓகேங்களா, கண்டிப்பாக மிகும். உதாரணம் பாரியை கண்டான், சரிங்களா, ஐ வருது பாருங்கள், பொருளை சேர்த்தான் அப்போ இச்சு வரும், அவனை தடுத்தான் இது வரும், நிலவை பார்த்தான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு
வருது, இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்தது அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா, வலி மிகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உறுப்புலையும் வல்லினம் மிகும். அப்போ 2, 4 இந்த வேற்றுமை உறுப்புகளில் வலி மிகும். சரிங்களா, வலி மிகும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கசத்தவ இக்கு ஈச்சு வந்து மிகும். சரிங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி இதில் வந்து ஒரு மொழி இதில் வந்து வல்லினம் மிகும். சரிங்களா, வல்லினம் மிகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வன்றொடர் குற்றியலுகரம், அதாவது வல்லினம் இருக்கு இல்லையா, வன்மை தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். கொக்கு கூட்டல் கால், கொக்கு கால். சரிங்களா, கொக்குக்கு கால். அதே மாதிரி இகர ஈற்று செய்து அப்படிங்கிற எச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சரிங்களா, ஓடி போனான், இட்டு கூட்டல் ஈ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இட்டு கூட்டல் ஈ இகர ஈட்டு சொல். சரிங்களா, இது வந்து ஓடி போனான். ரைட்டு. அதே மாதிரி அகர ஈற்று செய்ய அப்படிங்கிற எச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சரிங்களா, அதுக்கு தான் உதாரணம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால தவ அப்படிங்கிற உரிச்சொற்கள், இந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும். சரிங்களா, வல்லினம் மிகும். வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. நம்ம வினைத்தொகைனா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம், நம்ம வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி உண்மை தொகைனா என்னென்னு பார்த்துருக்கோம், உண்மை தொகையும் நம்ம வீடியோவை பாருங்கள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, அதாவது இக் கச தவ அப்படிங்கிற, அதாவது இக்கு இச்சு இத்து இப்புங்கிற அந்த வார்த்தைகள் வந்து மிகாது. சரிங்களா, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா, வியங்கோல் வினைமுற்று அடுத்து வரக்கூடிய வல்லினமும் மிகாது. கற்க, வியங்கோல் வினைமுற்று கற்க, வளர்க, சரிங்களா, வாழ்க, காண்க, இது அடுத்து வரக்கூடிய வினைமுற்று. சரிங்களா, இதில் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி விழித்தொடர்லையும் வல்லினம் மிகாது. வியங்கோல் வெளி இதில் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. சரிங்களா, அவை இவை அப்படிங்கிற சுட்டுப்பொருள் சொற்கள் வந்து எவை எனும் வினாச்சொல் அடுத்து வந்தது அப்படின்னா இதுலேயும் வல்லினம் மிகாது. அவை பறவைகள். சரிங்களா, இவை சட்டைகள், அவை தடங்கள், எவை தடங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இது அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்களுக்கும் வல்லினம் மிகாது. உதாரணம் வந்து அது கூட்டல் கூடை, கூடை அது கூடை, இது கூட்டல் சட்டி இது சட்டி. சரிங்களா, இந்த மாதிரி அது இது அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெயரச்ச தொடர் வினைச் தொடர் இதுக்குலேயும் வந்து வல்லினம் மிகாது. வந்த கூட்டல் கயல்விழி வந்த கயல்விழி, தைத்த கூட்டல் சட்டை தைத்த சட்டை, இந்த மாதிரி பெயரச்ச தொடர் வினைச்ச தொடரில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி எழுவாய் தொடர்லேயும் வல்லினம் மிகாது. சரிங்களா, இப்போ நம்ம சொன்னது வந்து 2 வகையில் உங்களுக்கு வந்து பயன்படும். 2 வகையில், ஒன்று வந்து சப்ஜெக்ட் வலிமிகு, சரிங்களா, வலிமிகு வலிமிகா. சரிங்களா, அடுத்து வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக, இது ரெண்டும் இதிலே வந்துடும். பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக, இது ரெண்டும் சரியான சேர்த்தெழுதலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எழுதுக, இதில் ஒரு வகையாக படிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிழை நீக்கிறது, சந்திப்பிழை ஒற்றைப்பிழை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இந்த பிழை நீக்குதலை சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த வல்லினம் மிக இடங்கள் இத்தனை வகையான இடங்களில் இத்தனை வகையான கொஸ்டினில் நமக்கு வந்து பயன்பெறும். அப்போ வந்து இது ரெண்டையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.